ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனங்கிழங்கு எப்படி முளைக்க போடுறதுன்னு. இதுதான் நம்ம பனங்க கொட்டை. இதை ஒரு குழியை தோண்டி முக்கி போட்டால் முளைச்சிரும். அது எப்படி முக்கன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிற மாதிரிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஒரு சைஸாக ஒரு குழி ஒன்று தோண்டிக்கங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது மணலுங்கிறனால தோன்றும். இல்லை அப்படின்னா கொட்டையை வச்சு மேலே மண்ணெல்லி போட்டாலே முளைச்சிரும். பாருங்கள், பனை விவசாயியோட நிலைமையை பாருங்கள். புளியை தோண்டி விட்டுட்டு இப்படி ஒரு 4 கொத்து கொத்திக்கங்க. வேர் ஃப்ரீயாக அது வாட்டுக்குள்ள அப்படின்னா தான் இறங்கும். கீழே நம்ம இந்த கருவ மரத்தோட வேர் எதுவும் கீழே போயிருந்தாலும் அது தத்து விட்டுறலாம். அதனால் இப்படி ஃபுல்லாக கொத்தி விட்டோம்னா கிழங்கு சரசரன்னு பெருசாயிரும். இல்லைன்னா வேறு அந்த சைடு இந்த சைடுமா போகும், நேரே வராது. இப்படி கொத்தி விட்டோம்னா ஈஸியாக நேரே வந்துடும். குழியை கரெக்டாக தோண்டி வச்சாச்சு. இது மேலே மட்டும் வச்சோம்னா போதும், தானாக முளைச்சிரும். ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி குழியில் ஃபுல்லாக நிரப்பிக்கங்க. நிரப்பிட்டு நீங்கள் இப்படியே மண்ணை போட்டாலுமே அது முளைச்சிடும். ஆனால் முளைச்சிச்சின்னா குண்டக்க முளைக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்தில் அடிக்கிடலாம். வரிசையை அடுக்கி வச்சிட்டிங்கன்னா, அடுக்கி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி வெறும் 100 நாள் 3 மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டி தண்ணி ஊற்றினா போதும். 3 மாதத்தில் கிழங்கு ரெடி ஆயிரும். உரமே போட தேவையில்லைங்க. உரமே போடாமல் முளைக்கக்கூடிய ஒரே மரம் எதுனா பனை மரம் மட்டும்தான். தண்ணி மட்டும் 2 டைம் 3 டைம் ஊற்றினா போதும். அது மழை நேரத்தில் தண்ணியும் ஊற்ற தேவை கிடையாது. அது வாட்டுக்குள்ளே உளுந்து முளைச்சி அது வாட்டுக்குள்ளே பெருசாயிரும். பனை விவசாயம் காப்போம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அதிகமாக உங்களுக்கு வரும். பணையத்து முடிய போகுது, ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபைனல். கொட்டையை வரிசை அடுக்கி வச்சுட்டு மூடிட வேண்டியதான். முடிஞ்சால் 2 கூட தண்ணி எடுத்து போட்டு ஊற்றிட்டு மூடுங்க. இப்போ ரொம்ப வெயில் சீசனுங்கிறனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடுறோம்.